அடுத்தது நாளை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார். மதுராந்தகத்தில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டத்தை கூட்டுறாங்க. வெறும் பிஜேபி இல்லை, அதிமுக கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க. அடுத்தது மற்ற கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர் கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றார், பிஜேபி கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க. 5 லட்சம் பேர் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டாங்க. அதனால் 5 லட்சம் பேர் கூடக்கூடிய கூட்டத்தில் பிரதமர் மோடி வர்றாரு. அதில் கூட்டணி தலைவர்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. எல்லாரையும் எதிர்பார்த்தாங்க தேமுதிக வந்து விடுவாங்கன்னு. தேமுதிக 1% ஓட்டு 2% ஓட்டு கூட இல்லை. போன சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரனோடு சேர்ந்து 3% வாங்கினாங்க. அதில் தினகரன் பங்கு எவ்வளவோ இவங்க பங்கு எவ்வளவோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். அப்போ விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். அப்போவே 3%, 2% இல்லை 1%. 2014 தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இவங்க எல்லாமே சேர்ந்து திருமாவளவன், வைகோ, 2 கம்யூனிஸ்ட்டு, விஜயகாந்த் சேர்ந்து 5%, 6% தான் வாங்கினாங்க. ஆக 1%, 2% வச்சுக்கிட்டு கூட நம்ம ஆளுங்க என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க எல்லாம் பேசி முடிச்சாங்க. தேமுதிகவில் ராஜ்யசபா மந்திரி எம்பி கொடுக்குறேன்னாங்க. அவர் என்ன கேட்டாராம், ராஜ்யசபா மந்திரி எம்பி மட்டும் போதாது, மத்திய அமைச்சரவையில் நீ மந்திரி ஆக்கணும்ட்டார். இதை பார்த்தோன்னா இங்கே வேணா மாநில இதில் ஆயிக்கன்னா முடியாதுன்ட்டு. அதனால் அவங்க ஒதுக்கிட்டாங்க. இன்றைக்கி வர்றாரு மோடி வர்றதில் விஜயகாந்த் படத்தையே போடல. அடுத்தது ஓபிஎஸ் படத்தையும் போடல. அவரும் என்டிஏ கூட்டணியில் பல நிபந்தனைகளை விதிக்கிறார். அது ஒத்து வரல. எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார். அதனால் இவங்க 2 பேர் ஃபோட்டோவும் அங்கே நாளைக்கு வரக்கூடிய மோடி கூட்டத்தில் வரல. அதனால் நாளைக்கு மேடையில் இவங்க பிரேமலதாவும் இருக்க மாட்டார்கள், ஓபிஎஸும் இருக்க மாட்டார்கள். அப்படிங்கிறது இன்றைக்கி செய்தி. நாளைக்கு எப்படி மாறும்னு தெரியாது. அரசியல்வாதி தான் டெய்லி ஒவ்வொரு வேஷம் போடுவாங்கள்ல. அதுக்கடுத்தது ராமதாஸ் என்ன சொல்லிட்டாரு, என் பையனை எப்படியா சேர்த்தாங்க இந்த அதிமுக, என் பையனோடு சேர்ந்து நானும் அதே கூட்டணியில் எப்படியா இருக்க முடியும், நான் திமுக கூட்டணிக்கு போகிறேன்னு திமுகவோட பேசிட்டான். அப்போ திமுகலையும் எங்களுக்கும் இந்த காங்கிரஸ்காரன் காலை வாரிக்கிட்டே இருக்கான், எந்த நேரத்தில் எந்த பக்கம் போவான்னு தெரியாது. இந்த தனியரசு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் காலை வாடுறாங்க. திருமாவளவனையும் நம்ப முடியாது, எனி டைம் அந்த பக்கம் ஓடினாலும் ஓடிடுவார். அதனால் உங்களை சேர்த்துக்கிறோன்னு ராமதாஸ்கிட்ட சேர்த்து கேட்டு எவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஸ்டாலின். ராமதாஸ் சொன்னதை பார்த்தோன்னே அவருக்கு தலையே சுற்றிடுச்சான். 40 சீட்டு வேணுங்கிறாராம் ராமதாஸ். 2 பாட்டாளி மக்களுக்கும் கட்சியும் ஒன்றா இருக்கும்போதே 30 சீட்டு 33 சீட்டு தான் அதிகபட்சம் வாங்கினாங்க. அப்போ என்ன ஆயிடுது, இதை விட அதிகம் 40ன்னு கேட்டோன்னா அவர் அதெல்லாம் நடக்காதுப்பான்ட்டாங்க. அதனால் இப்போ என் பையனுக்கு 17 கொடுத்துட்டீங்க, எனக்கு 17 ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காராம். என்ன ஆக போகுது, பேசி என்ன முடிக்க போகிறாங்க. 40 சீட்டுக்கு எங்கே போகிறது. அரசியல் கட்சிகள்லாம் தங்களை பற்றி ரொம்ப அதிகமாக. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஜான் பாண்டியன் எனக்கு 10 சீட்டு கொடுங்க. நாங்கள் சீட்டு கேட்டிருக்கோம், கொடுத்துருக்கோம். 10 சீட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பேச்சுவார்த்தைக்கு இனிமேல் தான் நடத்துவாங்க. கொடுத்துட்டு வந்திருக்கோம், இன்னும் பேச வேண்டியிருக்காங்க. நல்லபடியாக முடியும் நம்புகிறோம். அவருக்கெல்லாம் ஒரு தொகுதி 2 தொகுதியில் தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அவருக்கு 10 தொகுதி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதை விட கொடுக்கணும்னு கிருஷ்ணசாமி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இங்கே இந்த சிவகாசி, ராமநாதபுரத்தில் 2, 3, திருநெல்வேலி அங்கே தான் அவங்களுக்கு செல்வாக்கு. அவருக்கும் 10க்கு மேலே கேட்குறாரு அப்படிங்கிறது சரி. அது இப்போ இந்த ஜெகன் ஒருத்தர் அதிமுக கூட்டணியில் போனதில் நின்னார் எம்பியில். அவர் எடப்பாடி என்ன சொன்னார், பலமான கூட்டணி உருவாக போகிறதுன்னாரு. இப்போ போன எம்பியில் பாஜகெல்லாம் தனியாக நின்னாங்க. யாரையோ சேர்க்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகன்கிறவரை வச்சு ஒரு கூட்டணி வச்சார். அந்த ஜெகன் ஒரு தொகுதியில் ஏதோ அங்கங்கே இருப்பாங்க. அவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் நிறையா வழக்கெல்லாம் வந்திருக்கு. அதனால் அவங்கள போய் கூட்டணியில் சேர்க்கும்போது அவங்களும் எங்களுக்கு 4-5 சீட்டு வேணுங்கிறாங்களாம். அதனால் எடப்பாடி இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 234க்கு மேலே போகுது. இவங்க கேட்குற சீட்டுகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் கேட்குற சீட்டை பார்த்தீங்கன்னா 234 போகுது. அப்போ அதிமுக இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சும்மா உட்கார முடியாது. அதனால் எடப்பாடி எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாரு. அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, பணத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டா அவங்க பூரா சீட்டு அதிகம் கேட்க மாட்டாங்க.
பணத்துக்காகத்தான் சீட்டு அதிகம் கேட்குறாங்க அப்படின்னு எடப்பாடி வந்து அமித்ஷாட்ட சொன்னாராம். அமித்ஷா சரி பணத்தையே கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் 1-2 அப்படி பிச்சு போடுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா பிரேமலதா பணமும் வேணும், எம்பியும் வேணும், மந்திரியும் வேணும்னு கேட்டதுனால அவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அவரும் மடிந்து விடுவார். காரணம் திமுகவிலிருந்து கூப்பிடுவாங்கன்னு நினச்சாங்க, திமுக கண்டுகொள்ளவில்லை. அதனால் நாளைக்கு மோடி வரும்போது அந்த மேடையில் சேரில் பாருங்கள் யார் யாரும் உட்காடுறாங்கன்னு, அவங்க தான் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது நாளைக்கு மோடி வருகையை பற்றின ஒரு முக்கியமான செய்தி. இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றத்தில் நேற்று வந்து ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, சனாதனத்தை பற்றி உதயநிதி பேசினது மிகவும் கண்டிக்கத்தக்கது, இவர் ஒரு இனத்துக்கே எதிராக பேசுகிறார் அப்படின்ட்டாங்க. என்ன பேசினார் அவர் சொல்லிட்டார், சனாதனமாவதுமா நாங்கள் தெரியாது, சனாதனம்ங்கிறது டெங்கு மாதிரி, மலேரியா மாதிரி அழிக்கணும், அதை அதுவும் சமூக நீதி வச்சு அழிக்கும். நேற்று முளைத்தும் குழந்தை ஒரு அரசியலில் என்ன தெரியும், எவனோ எழுதி கொடுத்ததை படிக்கிறது, அதை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு சனாதனத்தை அழிக்க போகிறாங்க. சனாதனத்தை நீங்களில் உங்கள் தாத்தா வந்தால் அழிக்க முடியாது. இந்து மத நம்பிக்கைங்கிறது அது ஒரு தனி, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை தனி. அதனால் அவர் வந்து மிக கடுமையாக சாடி இருக்கிறார்கள். சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, இந்து மதத்திற்கே எதிராக தீக்காவும் திமுகவிற்கும் நடந்தது கண்டிக்கத்தக்கதுன்ட்டான். இந்து மதத்துக்கு எதிராக இன்றைக்கி நேற்று அந்த கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயோ, சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆள் சாமியை செருப்பால் அடிச்சுக்கிட்டு சாமியை இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த ஈவேரா. அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டம் பூரா கருப்பு சட்டையை போட்டு சாமியை நம்புகிறவன் முட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கருணாநிதி இந்து என்றால் திருடன்னார். இன்றைக்கி என்ன தான் பேசுகிறாங்க, அது இந்துனாலே திருடன்னார். அப்புறம் இங்கே ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளே போயிட்டு கடவுளை நம்புவோன் முட்டாள்னு சொல்லி அங்கே ஒரு சிலையை வச்சாங்க. இங்கே இதில் வந்து திருவண்ணாமலையில் இது போகிறாங்க கிரிவலம், அது போகிற இடத்துல நாசிகவாதி கருணாநிதி சிலையை வச்சாங்க. கொஞ்சம் நெஞ்சு அநியாயமாக, கொஞ்சம் நெஞ்சு அக்கிரமமாக ராமர் படத்தை தீயை வச்சு கொளுத்துனாங்க. அவங்க இவர் என்ன பண்ணார், கருணாநிதி ராமர்னா என்ஜினியராயா, அவர் என்ன சேது பாலத்தை எப்படி கட்டினாருன்னெல்லாம் பேசுனாங்க. இன்றைக்கி நேத்தான் பேசுகிறாங்க. இன்றைக்கி நேத்தான் அவங்க இந்து மதத்துக்கு எதிரானவங்க. கோர்ட்டுக்கு இப்போ தான் உங்களுக்கு கண்டு தெரிஞ்சதா? ஆரம்பத்தில் இருந்து இந்து மதத்துக்கு எதிரிகளே இவங்க தானே. ஆனால் இந்து மதத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பாங்க. உங்களை பூரா இந்த கூட்டத்தை பூரா மன்னிச்சுட்டு இந்த கூட்டத்துக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கூட்டம் வந்து மக்கள் ஓட்டை நம்பி இல்லை. இவன் கள்ள ஓட்டை போட்டே இத்தனை தடவை ஆட்சிக்கு வந்தான். மக்கள் பெரும்பாலானவர்கள் இவருக்கு ஓட்டு போட்டதில்லை. எல்லாருக்கும் புரியாது, என்னடா இந்துக்காரெல்லாம் ஓட்டு போட்டானா, 97 லட்சம் கதை தான் சாரில். 97 லட்சத்தை வச்சு எப்படி கள்ள ஓட்டு போட்டு இவங்க இத்தனை நாள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மாதிரி குறுக்கு வழியில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அல்ல. இந்து மதத்தில் எல்லாம் எப்போவுமே சாமிக்கு யார் பயப்பட மாட்டா தெரியுமா? சமூக விரோதிகள் பயப்பட மாட்டான். சாமிக்கு பயந்தால் அவன் சமூக விரோத செயல்களில் ஈடுபட மாட்டான். சமூக விரோதிகளின் கூட்டம் இது. அங்கே இருக்கிறவன் தான் பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், பிரியாணிக்கு காசு கொடுக்காமல் திங்கிறவன், லேண்ட் கிராபிங் நில அபகரிப்பு பண்ணுறான், அவன் தான் எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் வருவான். அதனால் இன்றைக்கி தான் தெரிகிறதா அவங்களுக்கு? நம்ம உயர்நீதிமன்றத்திற்கு கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கி கண்டனம் தெரிவிக்கிறீங்க. 49 இந்த கூட்டத்தை பூரா வந்து இது மத நம்பிக்கைக்கு எதிராக பேசுனதில் பிடிச்சி உள்ளே போட்டுருந்தீங்கன்னு வைங்க, ஒழுங்காக இருந்திருக்கும். இவங்க ஆட்சியே வந்ததுனால பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் வெளியில் வருது. இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இவர்களை கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க, தண்டிக்க மாட்டாங்க. அதனால் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாசகார கூட்டத்தை பற்றி மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது இந்த மதுரை உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கு நாம் சொல்ல விரும்பக்கூடிய பதில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஆளுநர் கலந்து கொள்கிற கூட்டத்தெல்லாம் புறக்கணிப்போன்ட்டார். யார்? இந்த திமுகவில் ஒரு மந்திரி இருக்கார், கோவை செல்வம். அவர் உயர்கல்வித்துறை மந்திரியாம். அவர் கலந்துக்கிற கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம். அவர் கையால் பட்டங்களை கொடுக்கக்கூடாதான். ஏன்னா அவர் மெத்த படித்தவர் இந்த மந்திரி குறுக்கு வழியில் போய் இந்த முனைவர் பட்டம்னு வாங்கி வச்சுருக்காங்க, பிஹெச்டி. எவனோ ஒருத்தனை எழுதி இவங்க கொடுத்து வாங்குறது. அப்படி அவருக்கு இந்த மந்திரிக்காக
நாளைக்கு மந்திரி பதவி வாங்கும்போது என்ன படிச்சிருக்கேன், நான் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கேன், எழுதி கொடுத்தவன் யார், வேறு ஒரு ஆள். அதுக்குன்னு பணம் இருக்குது, இத்தனை லட்சம், அவனே எழுதி கொடுப்பான், இவங்க வாங்கிட்டு பேரில் வாங்கி வச்சுருவாங்க. இவர் கையால் ஆளுநர் கையால் இது வாங்கக்கூடாதான். ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மாட்டாங்களாம். காசு கொடுத்து பிஎஸ்சி வாங்கின இவங்க கையால் பட்டம் தான் வாங்கணும். ஆளுநர் என்னாலும் அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தார், எம்எஸ்சி. அதுக்கப்புறம் ஐபிஎஸ் படித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐபியில் ரொம்ப நாள் இருந்தார், சிபிஐயில் ரொம்ப நாள் இருந்தார், ராவில் இருந்தார். அவர் கையால் பட்டம் வாங்கினா கேவலமாக. பிஹெச்டிக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து பட்டம் வாங்கிட்டு இவங்க கையால் தான் வாங்கணுமா, ஆளுநருக்கு தகுதி இல்லையா அப்படின்னு இது பண்ணி விட்டாங்க. ஏன்னா இவங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா, நீங்கள் சொல்ல இதுக்காக கோவப்பட்டாங்களே இந்த சட்டசபையில், அதுதான் இல்லை, நிறைய விஷயம் உள்ளே நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்று முத எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தார். தஞ்சைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்குனது அவர் தான். அதை அழித்தது யார் அழித்தா? அவருடைய தொண்டர்களே அழித்தாங்க. அதில் முக்கியமானவர் தான் இப்போ இந்த வைத்தியலிங்கம். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஆட்சி இருக்கும்போது இவர் வந்து ஒரு துணைவேந்தர் அவர் போட்டார், துணைவேந்தர். அந்த துணைவேந்தர் யாருன்னா திமுகவை சேர்ந்தவர். அவரை போய் துணைவேந்தர் பாஸ்கரன் ஒருத்தர் போட்டார். அவர்கிட்ட என்ன கண்டிஷன்னா, நீ அடிக்கிற கொள்ளையில் எனக்கு பாதி உனக்கு பாதி, வைத்தியலிங்கம் போட்டார். அவர் கோடியாக கொள்ளையடித்து வைத்தியலிங்கத்துக்கு பாதி கொடுத்தார். அப்போ இருந்த கவர்னர் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு வழக்கு போட்டார், ஒரு வழக்கறிஞர். கொள்ளையடிக்கிறாரியா அந்த ஒரு வைஸ் சான்சலர், வைத்தியலிங்கம் வேடிக்கை பார்க்குறாரியா, எம்ஜிஆர் உருவாக்கின இதையே பல்கலைக்கழகத்தை குட்டிச்சவராக்குறாங்கன்னு போட்டார். அந்த பாஸ்கரன்கிறவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் வாக்குமூலம் கொடுக்கும்போது நான் கொள்ளையடிச்சது உண்மை தான், ஆனால் அதில் பாதி வைத்தியலிங்கத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு. அதோடு அவர் இதான உடனே கவர்னர் ஆர்.என். ரவி வந்தார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்த உடனே அவர் திருவள்ளுவர், நல்லது எப்படிப்பட்ட பேர் பாருங்க, அப்படிங்கிறவரை போட்டார் துணைவேந்தரா. அவர் மேலே அவரும் அடித்த கொள்ளையில் துணைவேந்தர் நாரி போச்சு. ஆர்.என். ரவி வந்தோடனே சொல்லி பார்த்தார், சஸ்பெண்ட் பண்ணிட்டார் திருவள்ளுவர். அதில் ஸ்டாலின் ரொம்ப கோவமாயிட்டார். நமக்கு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான், இந்த ஆள் வந்துக்கிட்ட சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயத்தில் தான் கோபம். அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் என்ன பண்ணார், வேந்தர்னு வச்சுக்கிட்டு தானே இந்த ஆள் ரொம்ப பண்ணுறாரு, நம்மளே வேந்தராயிடலாம் அப்படின்னு தான் சட்டத்தை திருத்தி அனுப்பினார். அது சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி காலில் போட்டாங்க. உங்களெல்லாம் வேந்தராக முடியாதுப்பா, நீங்கள்லாம் படிக்காத ஆளுங்க அப்படின்ட்டு. அப்போ வைத்தியலிங்கம் மேலே ஆர்.என். ரவி வந்ததுக்கப்புறம் நிறைய தோண்டினாங்க. அப்போ வைத்தியலிங்கம் நேராக ஸ்டாலின் காலில் போய் விழுந்துட்டார், ஈடியெல்லாம் வந்துட்டான் அப்படின்னு. ஸ்டாலின் என்ன சொன்னார், இப்போ அமைதியார், எலெக்ஷன் டைமில் என் பக்கம் வந்து சேர்ந்துரு, உன் மேலே உள்ள வழக்கெல்லாம் காலி பண்ணிடுறேன்னு சொல்லி, அதுக்காகத்தான் இப்போ ஸ்டாலின்கிட்ட போய் அவர் திமுகவில் சேர்ந்துருக்காரு. இவங்க வந்து ஆர்.என். ரவியை விருப்பதற்கு காரணமே இவர்கள் கொள்ளையடித்ததெல்லாம் வெளியில் கொண்டு வர்றாரு. இவர்கள் அவங்க ஆள் யார் யார் கொள்ளையடிச்சாங்களோ அதை பூரா வந்துக்கிட்டு அந்த சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு, எல்லாத்தையுமே பண்ணுறாரு. அதனால தான் அந்த கூட்டத்துக்கு படுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகா சட்டசபையிலேருந்து அந்த இருக்கிற ஆளுநரும் வெளில வந்துட்டார், வெளிநடப்பு செஞ்சுட்டார். ஏன்னு கேட்டால் அவருன்னு சொல்கிறாரு, பாரியா அந்த என்ன கவர்னர் ஊரில் மத்திய அரசாங்கத்தெல்லாம் தாக்கி வந்து எழுதி என்னை பிடிக்க சொல்கிறான். நானே மத்திய அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணால், மத்திய அரசாங்கம் தான் எனக்கு கவர்னராக நியமித்தாங்க, அங்கே போய் படித்தா மத்திய அரசாங்கத்தை திட்டுறான். இவன் பொதுக்கூட்டம் மோடையில் திட்டினா பரவாயில்ல, கவர்னர் உரை ஏன் உரையா? அங்கே பாரு தமிழ்நாடு அரசாங்கத்தில் கவர்னர் உரைன்னு வைக்கிறான், கவர்னர் உரைன்னு பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுறான், பேசப்பட மாட்டேங்கிறான். இங்கே எப்படி தான் வெறும் மத்திய அரசத்தை தாங்கி போடுறான். இதே வேலையாக இருக்காங்க, நாங்கள் எப்படிப்பா படிக்கிறதுன்னு அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டார். இது மாதிரி இவங்கள பார்த்து அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் கர்நாடகா சட்டசபையில் இப்படி வந்ததில்லை. தமிழ்நாடு சட்டசபையில் கத்துறான்ப்பா, விசில் அடிக்கிறான், உள்ள வெளில போயாங்கிறான், கணகணமணி இதையை கட் பண்ணுறான், மைக் ஆஃப் பண்ணுறான். நம்மளும் இதே வேலையை பண்ணுவோன்னு இண்டி கூட்டணி இல்லை எல்லாம் சேர்ந்து இப்போ அங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் கவர்னர் வெளியில் வந்துட்டார். அதனால் கவர்னர் ஏதோ படித்த மனுஷன், அவர் கையால் டிகிரி கொடுக்குறாரு. நீங்கள் பூரா காசு கொடுத்து டிகிரி வாங்கின ஆளுங்க, உங்கள் கையால் டிகிரி வாங்கினா உருப்படுமா? அது நல்ல மனுஷங்களா இல்லை. எல்லா பேரும் இன்னும் பல்கலைக்கழகத்தை குட்டிச்சவராக்கிக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவங்களெல்லாம் காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு நான் தான் சான்சலர் ஆவேன்னு கவர்னரோட சண்டை போட்டிங்கன்னா
யார் உங்களுக்கு இது பண்ணுவான்? அதனால் இதுதான் கதை. இவர்கள் கவர்னரை எதிர்ப்பதற்கான காரணமே இதுதான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. அடுத்த ஸ்டாலின் ஒரு முக்கியமாக அதிமுகவை தாக்குறது. அதிமுக கூட்டணியெல்லாம் இந்த இலையும் மற்ற இந்த உதிர்ந்த மற்ற இலைங்க சருகுகள் இவங்கெல்லாம் ஊழல் வழக்கில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு பயந்து பாஜக காலில் போய் விடுகிறாங்க. அப்படிங்கிறது பாஜக காலில் யார் விடுகிறா? இவரா? அதிமுககாரங்களா? அவர் சொல்கிறாரு எல்லாம் பயந்துக்கிட்டு போய் விடுகிறாங்க. பயந்துட்டு போய் விழுந்ததே நீங்கள் தானே. G2 வந்து ரைடு அடிக்கும்போது நீங்கள் போய் நிர்மலா சீதாராமன் காலில் ஏர்போர்ட்டு போய் காலில் விழுந்தீங்களே, பயந்தது யார்? ஏடிஎம்கேயா போய் விழுந்தாங்க? நீங்கள் தானே விழுந்தீங்க. உங்கள் KN நேருவை இப்போ பிடிச்சோன்னா உங்கள் KN நேரு பையன் போயிட்டு நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்தாங்களே, பயந்தது யார்? அதிமுகவா? உதிர்ந்த சிறகுகளா? உதிர்ந்த சருகுகளா? இல்லை உதிர்ந்த இலைகளா? உதயசூரியன் தான் போய் காலில் விழுந்தீங்க. இவங்ககிட்டையும் 2G வந்தோடனே உங்கள் கனிமொழி போய் அமித்ஷா காலில் விழுந்து என்ன காப்பாற்றுங்கன்னு நின்னாங்களா இல்லையா? உதிர்ந்த சருகுகள் யார்? நீங்களா இல்லை அவங்களா? எலெக்ஷன் வந்தோடனே தூத்துக்குடியில் போய் யார் நின்னா? அமித்ஷா காலில் விழுந்து என்னை எதிர்த்து இதான ஆளுங்களை நிறுத்தாதீங்கன்னு சொன்னாங்க, செல்வாக்கான ஆளுகளை. பாவம் சரத்குமார் சொன்னார் நான் நிற்கிறேன்னு. அதெல்லாம் கிடையாது. நீ நின்னா ஜெயிச்சிருவா, கனிமொழி தோற்று போயிடுவாங்க. ஒரு டம்மியை தான் நிறுத்துவோன்னு சொல்லி பாவம் GK வாசனை கூப்பிட்டு கவலை நம்ம அமித்ஷா அதுலேருந்து ஒரு ஆளை நிறுத்துவோம். அவர் ஆளே இல்லைன்னு யாரையாச்சும் நிறுத்தி யாருன்னு நிறுத்தி காலில் விழுந்து ஜெயித்தவங்க யார்? உங்கள் கனிமொழி. காலில் விழுந்து G2 நிறுத்தினது யார்? நீங்கள். காலில் விழுந்து அப்பாவை காப்பாற்ற துடிப்பவர் யார்? உங்கள் KN நேரு. உங்கள் மந்திரி எல்லாம் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு தெரியாமல் டெல்லிக்கு போகவில்லையா? டெல்லியில் இப்போ யார் யார் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் கட்சியை சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்கவா? அதனால் மற்றவங்கள இதாக பேசாதீங்க. நீங்களும் அதே ரகம்தான். நீங்களும் காலில் விழுகும் ரகம்தான். வழக்குகள் பாயுங்கிறதுக்காக காலில் விழுந்தவர்கள் தான் நீங்கள் அப்படிங்கிற கருத்தை ஸ்டாலினுக்கு நம்ம பதில் கருத்தாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம்.